எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு அருமையான வார்த்தை எரேமியா 32:27 நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுண்டோ? பிரியமானவர்களே, நம்ம நினைக்கலாம் இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் நடைபெறுமா, இது நடக்கவே நடக்காது என்று கூட நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் கேட்கிறார், என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? எல்லாம் அவரால் செய்ய முடியும் பிரியமானவர்களே. இன்னும் இதே அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஆண்டவரே மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. திரும்ப திரும்ப ஆண்டவர் அதையே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எவ்வளோ அற்புதங்களை வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்திலே செய்திருக்கிறார், இன்றைக்கும் செய்து கொண்டு இருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால்தான் யோபு சொல்லுகிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. பிரியமானவர்களே, மனுஷங்க தடை பண்ணலாம், பிசாசு தடை பண்ணலாம், ஆனால் ஆண்டவர் தடையில்லாமல் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இதைத்தான் இயேசு சொல்லுகிறார் மார்க் 10:27, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனாலே எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது பிரியமானவர்களே. நம்மை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது இது நடக்கவே நடக்காது என்று நாம் நினைத்து விடுகிறோம். ஆனால் கர்த்தர் இவைகளை எல்லாம் அவங்க வாழ்க்கையிலே நடத்தி தருவார். என்னுடைய அம்மா 40 வயதாக இருக்கும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தார்கள். எங்கள் வீட்டில் யாராலையும் நம்ப முடியவில்லை. எனக்கு அப்பொழுது 12 வயது. எல்லாருக்கும் ஒரு பக்கம் சந்தோஷம், ஆனால் ஒரு பக்கம் இது உண்மைதானா, இந்த காரியம் நடக்குமா என்று நாங்கள் எல்லாரும் நினைத்தோம். அம்மாவும் அப்பாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ண பொழுது மருத்துவர்களால் கூட நம்ப முடியல. இது கட்டி தான், போங்க, இது குழந்தை இல்லை என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். 1 மாதம் 2 மாதம் கடந்தது. 3ஆவது மாதம் வந்த பொழுது அம்மாவுடைய வயிறு பெரிதானதை அவர்கள் நோட்டீஸ் பண்ணினார்கள். ஒருவேளை இது குழந்தையா இருக்குமோ என்று சொல்லி திரும்பவும் டாக்டர்கிட்ட போய் கேட்டப்போ அவங்க திரும்பவும் டெஸ்ட் எடுத்துட்டு இது குழந்தை தான் என்று சொன்னார்கள். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். முதல்ல எங்கள் அம்மா இது குழந்தையா இருக்காது என்று சிரித்தார்கள். ஆனால் குழந்தை பிறந்த பிறகோ கர்த்தர் என்னை நகைக்க பண்ணினார் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு ஆனந்த் என்ற பெயரை வைத்தார்கள். சந்தோஷம் என்ற பொருளோடு கூட அந்த பெயரை வைத்தார்கள். எங்கள் குடும்பத்திற்கே பெரிய ஆனந்தம், பெரிய சந்தோஷம். பிரியமானவர்களே, அதே போலத்தான் சாராளுடைய வாழ்க்கையில் பாருங்க, 90 வயதாக இருந்த பொழுது அவள் கர்ப்பம் தரித்தாள். ஒரு தேவதூதன் வந்து அவளிடத்திலே, நீ ஒரு உற்பவ காலத்திட்டத்திலே ஒரு குழந்தையை பெறுவாய் என்று சொன்ன பொழுது அவள் நம்பவே இல்லை. ஆதியாகமம் 18:13 பாருங்க, சாராள் நகைத்தாள், நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று கேட்டாள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட வயதான 90 வயதான சாராளுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுப்பாரானால் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதம் நடக்கும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. குழந்தை மாத்திரம் இல்லை, நீங்கள் எதற்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அத்தனைக்கும் ஒரு அதிசயமான காரியத்தை நடப்பிப்பார். இன்றைக்கு நடப்பிப்பார். நம்புங்க பிரியமானவர்களே. இயேசு லாசருவை உயிரோடு எழுப்புவதற்கு முன்பதாக மார்த்தாளும் மரியாளும் நம்பவே இல்லை. அவன் திரும்ப உயிரோடு வருவானா என்ற நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலையில் இயேசு மார்த்தாளை பார்த்து கேட்டார்,
நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று அவள் சொன்ன பொழுது, மரித்து 4 நாட்கள் ஆன பிறகும் லாசருவை உயிரோடு எழுப்பினார். அவர்களுக்கு திரும்பவும் அவருடைய சகோதரனை உயிரோடு கொடுத்தார். எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையிலையும் மரித்து போன நிலைமையில் இருக்கிற அத்தனை காரியத்தையும் உயிரோடு எழுப்புவார். இன்றைக்கு எழுப்புவார். பிரியமானவர்களே, நம்புங்க. தேவனுடைய மகிமையை நீங்கள் கட்டாயம் காண்பீர்கள். ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. அப்பா, இன்றைக்கு நீர் ஒரு அதிசயத்தை பிள்ளைகளை காண பண்ணுவீராக. இது முடியவே முடியாது, சாத்தியமே இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும்ப்பா, நடக்கட்டும். என் சரீரம்லாம் செத்து போய் கிடக்கிறது என்று சொல்லுகிற பிள்ளைகளுடைய சரீரம் உயிரோடு எழும்பட்டும். மரித்த கிட்னிகள் உயிரோடு எழும்பட்டும். மரித்த லிவர்கள் உயிரோடு எழும்பட்டும்ப்பா, எழும்பட்டும். ஐயா, ஹார்ட் பம்ப் பண்ணாமல் இருக்கிற ஒவ்வொரு ஹார்ட்டும் சரியாக செயல்படுவதாக, அழுகி நாற்றம் எடுக்கிற சரீரங்கள் ஒவ்வொன்றும் இப்பொழுது உயிர் அடைவதாக சுகமாகட்டும். என் வாய் துர்நாற்றம் எடுக்கிறது என்று சொல்லுகிற அந்த பலவீனங்கள் எல்லாம் இப்பொழுது சுகமாகட்டும். ஆண்டவரே, மனம் இறங்கோப்பா. சரீரம்லாம் காயமா இருக்கிறது, சொரிந்து காயமா இருக்கிறது என்று சொல்லுகிறவர்களை சுகமாக்கும்ப்பா, சுகமாக்கும். புண்கள் எல்லாம் சுகமாக்கட்டும்ப்பா, அலர்ஜி எல்லாம் சுகமாக்கட்டும்ப்பா. இப்பொழுதும் ஆணி பாய்ந்த கரம் அவர்கள் மீது இறங்குவதாக. ஆண்டவரே, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை தருவீராக. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும்ப்பா, குழந்தைகளின் சத்தத்தை அவர்கள் வீட்டிலே கேட்க பண்ணுவீராக. கர்த்தர் என்னையும் நகைக்க பண்ணியிருக்கிறார் என்று அவர்கள் சொல்லட்டும். சந்தோஷம், மகிழ்ச்சி குடும்பங்களிலே வரட்டோப்பா. கிடைக்காமல் இருக்கிற ஒவ்வொரு காரியமும் கிடைக்கட்டோப்பா, வீசா கிடைக்கட்டும், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கட்டோப்பா. எல்லாம் தடையா இருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் அவர்களுக்கு வரட்டும். இன்றைக்கு ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் மீது வைத்து ஜெபிக்கிறேன். காத்திருக்கிறவைகள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே இன்றைக்கு அப்பா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ அந்த ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்றபடி குடும்பங்கள் கட்டப்படட்டும், வாழ்க்கை கட்டப்படட்டோப்பா. திரும்பவும் சந்தோஷம் 2 மடங்கு வருவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you dear friends. கர்த்தர் தாமே உங்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்வாராக. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும் பொழுது எங்களுக்கு அதை தெரியப்படுத்த மறந்து விடாதீர்கள். கட்டாயம் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்காக காத்திருப்போம். உங்களுடைய கடிதங்களை, இமெயிலை, இதே போன்ற நிகழ்ச்சிகளிலே வாசிப்போம். அது கர்த்தருக்கு மகிமை கொடுக்கிறதாக இருப்பதாக. God bless you. அருமையான சகோதரி லீதியாள், புஷ்பா, ஜாஸ்மின், நன்றி காணிக்கை அனுப்பி இந்த நிகழ்ச்சி ஆதரித்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி சிஸ்டர். God bless you richly and abundantly. நீதிமொழிகள் 28:25 படி கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அப்பா, அப்படியே சகோதரிக்கு செய்யும், அவள் குடும்பத்திற்கு செய்யும். அவர்களுடைய சகோதரிகள் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகி இருக்கட்டும் சுவாமி. பேரப்பிள்ளைகளை ஆசீர்வத்தை ஞானத்தை கொடுத்து முதன்மையாக வையும் அப்பா. எல்லா குடும்பத்தினரையும் ஆசீர்வதியும், சமாதானம் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமேன். God bless you. எங்கள் அருமை சகோதரர் ஆண்டனி லெனட் ராஜா, உங்கள் அருமை மகன் ஆசஃப் ரெனியஸுக்கு என்ற பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே ஆசஃப். 1000 kisses to you. God's blessings be upon you tremendously. 1 சாமுவேல் 26:25 படி நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்,
நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய். அப்பா, ஆசாஃப் படிப்பை ஆசீர்வதியும், சுகமாய் வையும், பத்திரமாய் காத்துக்கொள்ளும். இளைப்பாறுதலான எதிர்காலத்தை தார். ஆஷ்ரே 12th நிறைய மார்க்கை தாரும். நல்ல கோர்ஸில் அட்மிஷன் கிடைக்கட்டும், சென்னையிலேயே கிடைக்கட்டும். அப்பா, பிரதர் ஆந்தனி அவர்களுக்கு இன்னும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை வேலையிலே தந்து உயர்த்தும் உயர்த்தும் உயர்த்தும். அப்பா, ப்ளீஸ் அவருக்கு தாரும். ஆண்டவரே, இந்த ஹோம் அண்ட் கார் லோனை சீக்கிரமாய் திரும்பி செலுத்த நீரே பணத்தை தார், அற்புதமாக தார். ஊழியத்திலும் வல்லமையாக உபயோகப்படுத்தும், தீர்க்கதரிசியாக உபயோகப்படுத்தும். சகோதரி டெபோரா அவர்களுக்கு வேலையிலே ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் தந்து கனம் பண்ணும். குடும்பம் முழுவதும் பாதுகாக்கப்படட்டும், அபிஷேகம் பெறட்டும், ஒவ்வொருவரும் செழிக்கட்டும், மோடு இணைந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.